இன்றைக்கே இந்த வேலையை முடிச்சுட்டு போகலான்னு தாங்க வந்தேன். ஆனால் எதை தொட்டாலும் இப்படி இழுபறியாகவே இருக்குது. செலவும் ஆகிட்டே இருக்குது. மனசுக்குள்ளார ஒரு இனந்தெரியாத ஒரு கவலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த நேரத்தில் என்ன ஆகுமோங்கிற ஒரு பயமும் இருந்துருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கடந்த 2 வருஷமாகவே நீங்கள் குழம்பி போய் தாங்க இருந்தீங்க. இனிமேல் அந்த நிலை மாறி உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்க ஆரம்பிக்குங்க. மீனராசிக்காரர்களே, உங்களுக்காக தாங்க சொல்ல வரேன். இந்த குரு பெயர்ச்சி கடந்த 2 3 ஆண்டை விட நல்லதாக உங்களுக்கு அமையுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 4வது வீட்டில் போய் உட்காந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அம்மாவோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களோட சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் வண்டி வாகனம் புதுசு வாங்கினீங்கன்னா பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அது தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்குங்க. அதே மாதிரி புது வண்டியாக இருந்தாலும் எடுத்த உடனேயே ஏன் அந்த மாதிரி சத்தம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் டெஸ்ட் எடுங்க, செக் பண்ணிக்கங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புது வண்டி இருந்தாலும் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நாட்டு நடப்புலேருந்து பல விஷயங்களை நீங்கள் கூடுதலாக இனிமேல் தெரிஞ்சுப்பீங்க. அல்லது பல விஷயங்கள் உங்கள் காதுக்கு எட்ட வரும். பல பொறுப்புகளில் இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பதற்காக நெருங்கி வர்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது. ஏன்னா 4வது வீட்டில் உட்காந்துருக்க குரு பகவான் முன்ன மாதிரி இல்லாமல் முடக்கி வைக்காமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நல்லது பண்ணுவார். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பங்குதாரர்கள் மாறுவாங்க. அதே மாதிரி கடையோட இடமும் கொஞ்சம் மாறும். முன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஃபேமஸான இடத்துக்கு நீங்கள் மாற்றுவீங்க. உத்தியோகத்திலையும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா 4வது வீட்டில் உட்காந்துருக்க குரு பகவான் 10வது வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இனிமேல் நல்ல பேர் இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல பொசிஷன் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது. அது மாதிரிலாம் வந்தால் சரியாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மகளுடைய கல்யாணம் கூடி வரும். மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடச்சி அவருக்கும் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்து அதெல்லாமே சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் குடும்பத்தினருடன் நீங்கள் போய் வருவீங்க. குரு பகவானுடைய பார்வை 8வது வீட்டில் படுறதுனால இனந்தெரியாத அந்த மனக்கவலை இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் விலகும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாக இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. 10வது வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இடைவிடாமல் உத்தியோகத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வும் உண்டுங்க. அதே போல் குரு பகவானுடைய பார்வை 12வது வீட்டை பார்க்குறதுனால எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். ஏன்னா 12வது வீட்டில் பார்வை விழுது. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது, திடீர் பயணங்கள் இருக்குது, திடீர் பணவரவு உண்டு. அது எல்லா வகையிலுமே சிறப்பு பார்வையாகும். அப்படி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுப்பாருங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்னதாக உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காய்கனிகள் அதிகமாக எடுத்துங்க. தண்ணீர் அதிகமாக குடிச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சியால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பிள்ளைகளுக்கும் கிராண்டாக கல்யாணம் பண்ணி முடிப்பீங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் ஃபுல்ஃபில் செய்வீங்க. இனிமேலும் பக்கத்திலே வச்சுக்கிட்டால் சரி வராது, அவங்க பறந்து போகிற நேரம் வந்துருச்சு, அதனால் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். அடுத்தடுத்து வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பாரு. பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருந்த நிலைமை இப்போ ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த குரு பயிற்சி மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடத்துறதுக்கு உத்திரமேரூர் அருகில் திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை போய்ட்டு தரிசனம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி தானமாக தயிர் சாதம் கொடுங்க.
நீங்கள் நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் எல்லா வகையிலும் வெற்றியையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். நாளை முதல் ராகு கேது பெயர்ச்சியால் யாருக்கு நன்மை? ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எளிய பரிகாரங்களுடன் விரிவான பலன்களை காணத் தவறாதீர்கள். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.